வணக்கம் நண்பர்களே! மாறன் வீரர் சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில பார்த்தோன்னா, நம்ம ராணி திட்டம் போட்டு நம்ம மாறனையும், மலரையும் வந்து சேர்த்து வச்சு வந்து அவமானப்படுத்தணும் அப்படின்னு வந்து நெனச்சு, அழகா வந்து மலர அந்த இடத்துக்கு ஒரு இடத்துக்கு வர வைக்கிறாங்க. அதே இடத்துக்கு நம்ம மாறனோட மொபைல் எடுத்து மாறன் வந்து மலர வர வைக்கிறது மாதிரி வந்து அ எழு அனுப்பி மெசேஜ் பண்றாங்க. ஒரு கட்டத்தில பார்த்தோன்னா, இந்த அந்த இடத்துல வந்து அந்த நேரம் ஒரு புகைய வந்து கரெக்ட்டா கொண்டு போய் அடிக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா, நம்ம மலருக்கு வந்து ஒருத்தர் வந்து வச்சு கிஸ் பண்ணி வச்ச மாதிரி வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க. கிரியேட் பண்ணி நம்ப வச்சுறாங்க. இந்த எல்லாரோட மொபைல்லையும் நம்ம ராமச்சந்திரன் குடும்பத்தில உள்ளவங்க எல்லார் மொபைல்லையும் அந்த ஃபோட்டோவையும் வர வச்சுறாங்க. இது மாறன் தான். மாறன் தான் இத வந்து பண்ணியிருக்கான் மலருக்கு. அப்படின்னா, இந்த மலரு இந்த திட்டத்தோடு தான் இந்த வீட்ல இருந்திருக்காளா? இந்த கொழுந்தனாரே எப்படி என் தங்கச்சிக்கு துரோகம் பண்ண முடிஞ்சுது என் வீராவுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம வீராவுக்கு சப்போர்ட் பண்ணது மாதிரி மாறனை வெளுத்தெடுக்கிறாங்க ராணி. என்ன நினச்சிட்ட நீ இப்போ? நீ வந்து என் மாறனை சந்தேகப்படுறியா? என் மாறன் என்றைக்குமே வந்து அவன் என்னை தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டான்னு எனக்கு தெரியும். நீ முதல்ல மாறனை அவமானப்படுத்துறது நிப்பாட்டி. எனக்கு எந்த சந்தேகமும் என் மாறன் மேலே இல்லை அப்படின்னு வந்து பலாரணி இதுக்கெல்லாம் காரணம் ராணி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ராணியை அடியில் வெளுக்கிறாங்க வீரா. ஒரு கட்டத்தில் மாறன் மொபைல்லேருந்து ராணி தான் இந்த மெசேஜை வந்து மலருக்கு அனுப்பி விட்டது அப்படின்னு வந்து கையும் களவுமா வந்து சிக்கிறாங்கங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சியமா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் நம்ம மலரை வந்து நம்ம மாறனோட மொபைலை நோண்டி நுங்கெடுத்து மாறனையும் மலரையும் சேர்த்து வைக்கிறது மாதிரி வந்து சேர்த்து வச்சு நம்ம ஏதாவது பண்ணி இந்த கொழுந்தனாருக்கும் வீராவுக்கும் உள்ள இடைவெளியை பெருசாக்கணும் அப்படின்னு வந்து ராணிக்கு திட்டம் தான். அந்த திட்டத்தில் தான் வந்து நம்ம மலர் மனசில் வந்து மாறன் இருக்காங்க அப்படின்னு உள்ள விஷயத்தையும் நம்ம ராணி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போனா என் வேலை ஈஸி, ரெண்டு பேர்த்தையும் ஈஸியாக பிரிச்சிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்கெட்சை போட்டு வச்சுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த ஸ்கெட்சில் நம்ம மாறனோட மொபைலை மாறனுக்கு தெரியாமலே எடுத்து ஒரு மெசேஜை போட்டு மலர் இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு வந்து மலரை வர வைக்க ஒரு திட்டம் போட்டு அனுப்புகிறாங்க. என்ன மாறன் நம்மளை தனியாக பேச தான் கூட்டிருக்காரு, எப்படியாவது அவர்கிட்ட என் காதலை சொல்லிடுவேன் அப்படின்னு வந்து மலரம் வந்து வீராவோட ஹஸ்பண்ட் தான் மாறன் அப்படின்னு வந்து தெரியாமலே வந்து மாறனுக்கு மேலே உள்ள அஃபெக்ஷன் காரணமாக வந்து கிளம்பி போகிறாங்க. நல்லா மலர் வெயிட் பண்ணுவா, இப்போ தான் நம்ம செக்கை வைக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து புகை மருந்து அடிக்கிறது மாதிரி ஒன்று சூழலை வந்து ஃபிக் பண்ணாங்க. அப்போ தான் ஒருத்தவங்க வந்து அந்த மலருக்கு வந்து முத்தம் கொடுத்தது மாதிரியே வந்து உருவாக்குறாங்க. இது எல்லாமே வந்து ராணியின் திட்டமிட்ட சதிதான். நம்ம மலர் கண்ணு இந்த யாருன்னு வந்து பார்க்கறதுக்குள்ள கண்ணிமைக்கும் நொடிக்குள்ளே எல்லாமே நடந்து முடிஞ்சிருது. இதை அழகாக வந்து ஃபோட்டோவும் எடுத்து நம்ம ராமச்சந்திரன் குடும்பத்தில் வந்து எல்லாத்துக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. நிச்சயமாக இது மாறன் தான் இந்த வேலையை பார்த்தது அப்படின்னு வந்து மாறனை வந்து மாட்டி விட்டாச்சு. நம்ம ராமச்சந்திரனுக்கு மொபைலுக்கு அனுப்புகிறாங்க. மாறன் வந்து இந்த வேலையை பண்ணிட்டானா, வீராவுக்கு துரோகம் பண்ணிட்டானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாக்காராங்க. ஒரு கட்டத்தில் நம்ம வீரா வந்து கிட்ட வச்சே நம்ம ராணி பேசுகிறாங்க. எல்லார் மொபைலுக்கும் இப்போ ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு. என் கொழுந்தனாரே இப்படி ஒரு துரோகத்தை என் தங்கச்சிக்கு பண்ணியிருக்காரு. தங்கச்சி என்ன குறை, கலெக்டராக இருக்கா, அவளுக்கு எல்லாமே இருக்குது. அப்படி இருக்க நேரம் அந்த மாறன் வந்து இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிக்கிட்டு இந்த மலர் கூட சேர்ந்துருக்கா. ஏண்டி மலர், உன்னை யாரடி அங்கே வர சொன்னா அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்ல நேரம் எனக்கு மாறன் மொபைல்லேருந்து தான் மெசேஜ் வந்துச்சு, இந்த இடத்துக்கு வாங்க நீ, அவங்க தான் வர சொன்னது அப்படின்னு சொன்ன நேரம் நம்ம வீராவும் சாக்காராங்க. இது எல்லாமே ராணிக்கு சூழ்ச்சி தான். ராணி தான் மாறனோட மொபைல் எடுத்து இப்படி ஒன்று அனுப்பி சிக்க வச்சுருப்பாங்க. ஒரு கட்டத்தில் மாறன் வீரா என்னை நம்பு, எனக்கு வந்து நான் அனுப்பவும் இல்லை மெசேஜை அப்படின்னு எல்லாம் சொல்ல நேரம் ஏன் இது இந்த ராணியோட சதியாக இருக்காது, என்னையும் மாறனையும் வந்து பிரிக்கிறதுக்காக இவளோட வந்து சதியாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு உள்ள எண்ணம் வந்து நம்ம வீரா மனசில் வந்துட்டு அப்போது இந்த விஷயத்த நம்ம வள்ளியம்மாவும் ஏன் மாறா இப்படி
எதுக்குடா பண்ணுனா, இது வீராக்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும், நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுனா அப்படி இப்படின்னு வந்து கொஸ்டின் மேலே கொஸ்டின் போட நேரம் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா வள்ளியம்மா, நான் ஒன்றும் இதை பண்ணலை வள்ளியத்தை, நீ புரிஞ்சிக்க, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, என் பொண்டாட்டி வீரா இருக்க நேரம் நான் எதுக்காக இப்படியெல்லாம் திரியனா அப்படியே நான் திரியக்கூடிய ஆளும் கிடையாது, அது நான் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம் நம்ம வீரா அந்த இதை பார்க்குறாங்க. இதை கிரியேட் பண்ணி போட்ட சதி அப்படின்னு வந்து நல்லா தெரியுது. உடனே வந்து ராணியை அப்படியே பார்க்குறாங்க, ஒன்று கொடுக்குறாங்க, இந்த ஃபோட்டோவை வச்சு நீ எதையும் கண்டதையும் கற்பனை பண்ணி சொல்லிட்டு இருக்காத, எனக்கு தெரியும் என் மாறன் என்னை தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டான் அப்படின்னு தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம் தூக்கி வாரி போடுது. நம்ம மலருக்கு என்ன வீரா மாடத்தோட ஹஸ்பண்டு தான் இந்த மாறன் போல இருக்கு, நம்மகிட்ட வேணும்னியா இந்த ராணி வந்து நம்ம முள்வாடை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை சிக்க வச்சிருக்கா இந்த புஷ்பா, இது எல்லாம் வேணும்னி என்னையும் மாறனையும் வந்து சேர்த்து வச்சு கோர்த்து வச்சு பண்ணக்குள்ள திட்டத்தை போட்டது எல்லாமே இந்த புஷ்பா தான் அப்படின்னு உள்ள விஷயத்த மலர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படியே கண் கலங்குறாங்க. வீரா மேடத்தோட ஹஸ்பண்ட் தான் இந்த மாறன்னு தெரியாமலே அவரை ஒன் சைடாக லவ் பண்ணி அவரை அடையணும் அப்படின்னு வந்து நான் இப்படி ஒரு கேவலமான வேலையை வந்து பார்க்குறேனே, எனக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு வந்து இது எல்லாமே வந்து இந்த புஷ்பாவின் வேலை தான். என் மனசில் இருக்கிற தெரிஞ்சுக்கிட்டு மாறன் சாரை பழிவாங்க, மாறனையும் வீராவையும் சேர்த்து பழிவாங்க திட்டம் போட்டு இந்த சதியை பண்ணிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோபத்தில் வந்து கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு நம்ம பார்க்க நேரத்தில் இனி என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்க நேரம் வீரா வந்து ஒன்று கொடுக்குறாங்க ராணியை, இந்த பாரு என் புருஷன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் என்னை தவிர வேறு யாரையும் எடுத்து எறிஞ்சு கண்ணை வச்சு பார்க்க மாட்டாங்க, அவ்வளோ நல்லவர்னு எனக்கு தெரியும், இந்த பார்த்துக்கோ வாயை மூடிக்கிட்டே இருந்துக்க, என் புருஷனை சந்தேகப்பட்டு இனி உன் வாயில் ஏதாவது வந்து உன்னை உண்டு வில்லைன்னு பண்ணிடுவேன்னு கன்னத்தை பிளந்துறாங்க புஷ்பாவின் கன்னத்தை. புஷ்பா அப்படியே கன்னத்தில் கை வச்சு சப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா வீரா என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கா, கண்டிப்பாக வீராவுக்கு என்ன தெரியும், யார் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிரித்து கொளுத்தி போட்டாலும் எங்களுக்குள்ளே ஒன்றும் ஆகாது, ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் லவ்வில் ஸ்ட்ராங்காக தாண்டி இருக்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கெத்தாக நிற்கிறாங்கங்க நம்ம மாறன். இந்த சைடு பார்த்தா நம்ம வீரா வந்து இல்லை பாரு மாறன், நான் ஒன்று எந்த காலத்துலேயுமே சந்தேகப்பட மாட்டேன், எனக்கு தெரியண்டா உன் மேலே நான் எவ்வளோ அன்பு வச்சுருந்தேன் காதல் வச்சுருந்தேன்னு தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மாறன்ட்ட வந்து சாரி நீங்கள் வீராவோட மேடத்தோட ஹஸ்பண்டுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு, ஆனால் வந்து நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ளே அப்படி ஒன்றுமே இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல மலர் கண் கலங்கி வந்து சொல்லுறாங்க, மேடம் என்னை வந்து என்னை என் தப்பாக நினச்சிட்டாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் எப்படி ஒன்று தப்பாக நினைப்பேன், இதுக்கு எல்லாமே பின்னணியில் இந்த எனக்கு சந்தேகமாக இருக்குது மேடம், இந்த புஷ்பா தான் இருப்பாங்க போலுக்கு, அவங்க தான் மாறன் சார் மொபைல்லேருந்து எனக்கு மெசேஜை போட்டிருக்கலாம், எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியே பேரஞ்சு நிற்கிறாங்கங்க புஷ்பா, எங்கடா இவ கையுங்களவுமா நம்மளை இந்த வீரக்கிட்ட சிக்க வச்சுட்டாலே அப்படின்னு வந்து ஒரு மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு உள்ள எண்ணத்தில் அப்படியே கதி கலங்கி நிற்கிறாங்க புஷ்பா.